Hi. Hey, Tina. How are you doing? Not bad. என்னடா டல்லா இருக்க போல இருக்கு? Anything wrong? ஒண்ணும் இல்ல சார். எல்லாம் உங்க நினைப்பு தான். ஏன் நினைப்பா? ஐயோ சொல்லவே இல்ல. ப்ராமிஸா? உங்களை வெப்கேம்ல பார்த்ததுல இருந்து உங்க கண்ணு, உங்க மூக்கு, அந்த அழகான ஃப்ரெஞ்ச் பியர்ட், அந்த சின்ன டிம்பிள், so cute சார் நீங்க. Thank you. உங்க வெப்கேம் ஆன் பண்ணுங்களே. என்ன பார்க்கணுமா? இப்பவே உடனே பார்க்கணும். ஒரு 5 minutes கழிச்சு ஆன் பண்ணா ஓகேவா? நோ 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 ரைட் நவ இப்பவே பார்க்கணும். ஓகே. நான் தெரியறேனா? ஹலோ அங்க என்ன பண்ற? நான் தெரியறேனா இல்லையா? சொல்லு. ஹலோ கேக்குதா இல்லையா? ஹலோ டீனா, சொல்லுங்க சார். என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஒன்னும் இல்ல சார். So you're so handsome. எனக்கு ஃபுல்லா உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியா? பாரு பாத்துக்கிட்டே இரு. காசா பணமா? இப்படி வெப்கேம்ல பாக்குறத விட நேர்ல பார்க்கலாமே. நீ எப்படி இருப்ப? நானா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எப்படி சொல்றது? நான் தான் உன்னை பார்த்ததே இல்லையே. பார்த்தாதான் சொல்லணுமா? நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்கல்ல, அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். பேசுறத வச்சு ஒரு அளவு தான் சொல்ல முடியும். முழுசா சொல்ல முடியாதே. அப்படின்னா வேற எதை வச்சு சொல்ல முடியும்? வேணா நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லு, அதை வச்சு ட்ரை பண்றேன். சார் பாத்தியா என்ன தப்பா நினைச்ச பாத்தியா? அப்படிலாம் இல்ல சார். திடீர்னு ட்ரெஸ் பத்தி கேக்குறீங்க. என்ன நான் எப்படி உன்னை பத்தி சொல்றது? நீ பேசுறத வச்சு உன்னை ஓரளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனா வெளியே சொல்ல முடியாதே. ஏன் சார் சொல்ல முடியாது? சொன்னா அசிங்கமா இருக்குமே. அசிங்கமா இருக்குமா? சார் ஸ்கூல்ல வந்து என்ன பத்தி கேட்டு பாருங்க. ஆல் டைம் ஐஸ்வர்யா ராய்னுவாங்க. அப்படியா? நீங்க சொல்லுங்க, உங்க கற்பனை எப்படி இருக்குன்னு பாப்போம். இல்ல வேண்டாம். சொல்லுங்க சார். ஐயோ சொல்ல முடியாது டீனா. சொல்லுங்க சார் ப்ளீஸ். நீ கேக்குறதுனால நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் உன் உருவத்தை மட்டும் தான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு ட்ரெஸ்ஸே போடல. சார் நீங்க ரொம்ப மோசம் சார். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இப்ப பாரு நீ என்ன மோசன்ற. இப்ப சொல்லு, உன்னை பத்தி சொல்லட்டுமா? வேண்டாம் சார். சொல்லட்டுமா? வேண்டாம் சார். சொல்லட்டுமா? வேண்டாம் சார். சொல்லட்டுமா? வேண்டாம். நான் சொல்லதான் போறேன். ஐயோ வேணாம் சார், நானே சொல்றேன். சொல்லு. நான் போட்டிருக்கிறது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம். சரி. கிரே கலர் யூனிஃபார்ம், அதுக்குள்ள ரெட் கலர் செக் ஷர்ட், அதுக்குள்ள ஒயிட் கலர் ஷிம்மீஸ், அதுக்குள்ள சொல்லு, சொன்னாதானே தெரியும். போங்க சார், நீங்க பாட்டு மோசம். இங்க பாரு, நீ தான் உன் ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றேன்னு சொன்ன, இப்ப என்ன மோசம்னு சொல்ற? இல்ல சார், வேணாம் சார். சரி விடு, அப்போ உன்னை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு சார். டீனா, வெக்கப்படுறியா? நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன். தைரியமான பொண்ணுனா வெக்கப்பட மாட்டாங்களா சார்? அது எப்படி? வெக்கப்படுற பொண்ணுங்க ரொம்ப பயப்படுவாங்களே. அப்படியா சார்? ஆமா. சரி, இனிமே நான் வெக்கப்பட மாட்டேன். இப்போ கேளுங்க சார். என்ன கேக்குறது? அதான் சார் இந்த கேள்வி. எந்த கேள்வி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே அந்த கேள்வி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன்? அதான் சார். ஐயோ, உங்களுக்கு அதுக்குள்ள மறந்துச்சா சார்? சீரியஸா மறந்து போச்சு. என்ன நீயே சொல்லு. என்ன சார் நீங்க? நான் எப்படி சார்? நீங்க வேணும்னு தானே பண்றீங்க. சீரியஸா மறந்து போச்சு டீனா. அதான் சார் என் ட்ரெஸ் பத்தி கேட்டீங்களே. ஆமா கேட்டேன், நீ தான் பதில் சொல்லிட்டியே. சொல்லிட்டேன், ஆனா கடைசி கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல. இல்லையே, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டியே. இல்ல சார். சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். சரி சொல்லு. நான் கிரே கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா? ஆமா சொன்னேன். அதுக்குள்ள ஒரு ரெட் கலர் செக் ஷர்ட் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா? ஆமா.
அதுக்குள்ள ஒரு ஒயிட் கலர் ஷிம்மிஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா சொன்ன அதுக்குள்ள என்னன்னு நீங்க கேட்டீங்க. அதை நான் சொல்லவே இல்லை. ஆமால, நீ பதில் சொல்லவே இல்லை. சரி, இப்ப சொல்லு. அதுக்குள்ள சொல்லு. அதுக்குள்ள சிமிஸ்குள்ள அதுக்குள்ள சொல்லு. அதுக்குள்ள ஆஹா கண்டிப்பா பார்க்கணுமா? பார்த்தே ஆகணும். ஓகே சார், நடேசன் பார்க்குக்கு 10 நிமிஷத்துல வர முடியுமா? 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். சூப்பர். டீனா, ஏய் டீனா, இங்க என்ன பண்ற? ஏன் அழற? நீங்க ஏன் என் போன் எடுக்கல? நீ முதல்ல உள்ள வா. உங்களுக்கும் என்ன பிடிக்கல தானே? யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள வா, பேசிக்கலாம். நான் வர மாட்டேன். வான்றல. எடுங்க சார். உள்ள வா. சரி சரி, அழாத அழாத அழாத. என் மேல கோவப்படாதீங்க சார், என்னால தாங்க முடியாது. சரி அழாத, வா. ப்ளீஸ். ஓகே ஓகே, வா வா. சரி, ஏன் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? நம்பர் 5. இன்னைக்கு நம்ம வெப்சைட் பண்ணும்போது நீங்க கொரியர்காரன்ட்ட அட்ரஸ் சொன்னீங்கல்ல, அத நான் கேட்டேன். ஆல்ரைட், ஓகே, பை. எதிர்காலத்தில் வளமான வாய்ப்பு. இயற்கை உர கோகோவிற்கு வெளிநாடுகளில் வரவேற்பு அதிகமாகி உள்ளது. இயற்கை உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட உலகம் முழுவதுமாக வரவேற்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இவ்வகை கோகோக்களால் தயாரிக்கப்பட்ட இங்க பாரு, இங்க பாரு. அழாதன்னு சொன்னா கேட்கணும். கண்ணத்தோட என்ன, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன். ஒண்ணும் வெக்கப்படுற இல்ல அழற? தைரியமான பொண்ணுனா அழமாட்டாங்கல்ல சார்? ஆமா. சரி சரி, இனி நான் அழல. குட் கேர்ள். சார், பசிக்குது சார். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடனே சண்டை போட்டேனா? ஆம்லெட் சாப்பிடுறியா? 10 மினிட்ஸ். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடுவேனா? அடுத்தவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? தப்புதான், நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா அடுத்தவங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா தானே தப்பு. உங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு? நீங்க ஒன்னும் அடுத்தவங்க இல்லையே, எனக்கு பிடிச்சவங்க தானே. ஏன் உங்க கிஃப்ட் நான் பிரிச்சு பார்க்க கூடாதா? பிரிக்கலாமே, ஏன் பிரிக்க கூடாது? பிடிச்சவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறதும் தப்பு இல்ல, பிடிச்சவங்களை கட்டி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல. என்ன நீங்க இப்படிலாம் செய்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காத? பின்ன எதுக்கு இங்க வந்த? ஆம்லெட் எங்க? பசிக்குது சார்.
நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. ம். உங்களை ஒன்று கேட்கலாமா? ம், கேளு. லதா யாரு? அதான் அந்த கிஃப்ட்ல இருந்ததே லதா. அது எதுக்கு உனக்கு? பேசாம சாப்பிடு. சொல்லுங்க சார், லதா யாருன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் பர்சனல். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொன்னா புரிஞ்சுக்கோ. பேசாம சாப்பிடு. நீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்க? சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். சொல்றேன். லதா ஏன் அத்தை பொண்ணு, என் மேல உசுரா இருந்தா. பாவி, நான் தான் அவளை கண்டுக்கல. இப்ப அவ இல்ல, செத்துட்டா. அச்சச்சோ. அதை விடு, நீ சாப்பிடு. ம். நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ம், நான் 8th படிக்கும்போது ஒரு பையன் பேரு முரளி ம், என்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். ம், நானும் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். ம், ஒரு நாள் எனக்கு லெட்டர்லாம் கொடுத்தான். ம். அப்புறம் பதிலுக்கு நானும் லெட்டர்லாம் கொடுத்தேன். இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்க்க வந்தீங்கல்ல, அங்க கூட்டிட்டு போனான். நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். திடீர்னு என் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னமோ போல இருந்தது. எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. சப்புன்னு ஒரு அறை விட்டேன். அப்புறம் அவன் பேசவே இல்லை தெரியுமா. நான் அழுதேன், கெஞ்சினேன், என்னெல்லாமோ பண்ணேன். அவன் என்ன கண்டுக்கவே இல்லை. நான் கேட்ட போல ஐஸ்கிரீம், சாக்லேட், பாப்கார்ன், சுகர் கேண்டிலாம் வாங்கி கொடுப்பான்.